இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. என்னப்பா எதுக்குப்பா கத்திக்கிட்டே இருக்கீங்க? இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியுது, அது கூட நீங்க விட மாட்டீங்க போலப்பா. அது இல்லம்மா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் தான் உன்னை கூப்பிட்டேன். நீ எங்க வெளியில வர? இப்ப ஏதாவது பேசணும்னா ரூமுக்கு வர வேண்டியதானப்பா? ஒரு ரூம்ல தான் உன் அம்மா உட்காந்துட்டு இருக்காளே, நான் எப்படி வந்து பேச முடியும்? அப்பா அம்மா பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காங்க, ஏன்பா? அவங்களே இப்பதான் ஃபீல் பண்ணிட்டு ஏதோ கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. பாரு, உன் அம்மா தூங்கிட்டு இருந்தாலும் காதெல்லாம் ஷார்ப், நம்ம என்ன பேசுறோம்னு காதுல வாங்கிட்டு தான் இருப்பா. நீ முன்னாடி அவ முன்னாடி உட்காந்துட்டு எதையாவது பேசி கீசி தொலைஞ்சிடாது, சரியா? தூங்க தானே செய்யறாங்க, அதனால பேசி கீசி தொலைஞ்சிடாத. சரிப்பா, நான் இன்னைக்குப்பா பேசியிருக்கேன். நீங்க தான்ப்பா சும்மா சும்மா பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் அவ உட்காந்து அழுந்துட்டு இருக்கா, ஒரு பக்கம் நீங்க. ஏன்பா அவ வேற அழுந்துகிட்டே இருக்காப்பா. நான் என்ன பண்ண முடியும்? அவளை மிரட்டி தான் வச்சிருக்கேன். இருந்தாலும் அவ தங்கச்சி அவ அக்காவை காணும்னு அழுந்துட்டு தான் இருக்கா. என்னமோ உலகத்துல அவதான் காண போன மாதிரி உட்காந்து என்ன அழு எடுக்கிறா. ஆமாப்பா, ஒரே டார்ச்சலா இருக்குப்பா. ஏதாவது பண்ணுங்கப்பா. பேசாம தயவு செஞ்சு அவளையே கூட்டிட்டு போயிருங்கப்பா. நீ வேற, அவ இங்க இருக்க வரைக்கும் தான் அவ அங்க இருப்பா, இல்லன்னா அவ பாட்டுக்கு வெளியில தப்பிச்சு போயிருவா. பரவாயில்லையா? ஐயோ, அப்படி மட்டும் வேணாப்பா. வெளியில வந்தா நம்ம மேலேயே கேஸ கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு உட்காருவா. பரவாயில்ல தானே உனக்கு? உன் அப்பா உள்ளார போகட்டுமா? அப்பா அதெல்லாம் வேணாம், அவ அங்கே இருக்கட்டும். இவ இங்க இருந்துட்டு அழுந்துட்டு போறா. அவ ஒரு பக்கம் இருக்க போறா, நம்ம ஒரு பக்கம் இருக்க போறோம். அதான் பாரு, உன் அம்மா 2 நாளா உட்காந்து அழுந்துகிட்டே தான் இருக்கா. அவளுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கே, அவளை பாப்போம்னா உன் அம்மாவுக்கு அறிவே இல்ல. அதெல்லாம் என்னைக்குப்பா அம்மாவுக்கு இருக்கு? அம்மாவுக்கு அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், அது மட்டும் தானே அம்மாவோட தாட்டே. அப்புறம் எப்படிப்பா நான் இருக்கேனா இல்லையான்லாம் அம்மாவுக்கு கண்ணுக்கு தெரிய போகுது? அது என்னமோ உண்மைதான். அப்பா அதெல்லாம் இருக்கட்டும். அவளுக்கு உங்க கையாலேயே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கீங்க? அந்த நாய்க்கெல்லாம் நான் ஏன் என் கையால சாப்பாடு கொடுக்க போறேன்? அங்க ஆள் செட் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஆள் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, அங்க ஒரு பொண்ணை செட் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். பொண்ணை அப்ப என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏமா என்னாச்சு? அப்ப லூசாப்பா, நீங்க ஏதாவது மாட்டிக்கிட்டு கொடுத்துட போறாப்பா அவ? நான் அவகிட்ட கடத்தி வச்சிருக்கேன்னு சொன்னாதானே. அப்புறம் என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க? அவ ஒரு மாதிரி அவ தனியா இருக்கணும்னு தான் யோசிக்கிறா, அதனால தான் தனியா இருக்கான்னு சொல்லி வச்சிருக்கேன். நாங்கெல்லாம் போனா கோவப்படுவா, அதாம உன்னை வச்சு சாப்பாடு கொடுக்க வைக்கிறேன் நான் தெளிவா சொல்லிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா எதுவும் தெரியாது. சரிப்பா, இவ ஏதோ சொல்லிட்டானா அவகிட்ட? அவ அப்பப்போ ஏதாவது வளருவா, அப்படியே சொல்ல மாட்டா இவ. ஏன்னா அவ தங்கச்சி இந்த வீட்டுலதான் இருக்கா. ஏதாவது சொன்னா அவ தங்கச்சி இங்க இருக்க மாட்டா, நான் தெளிவா சொல்லிட்டேன். அதனால அவ வாயவே திறக்க மாட்டா. அப்படி மீறி சொன்னா கூட நான் அவகிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பப்போ தனிமையில இந்த மாதிரிதான் ஏதாவது பேசுவா, நீ கண்டுக்காதமா நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பா நீங்க இருந்தாலும் ஷார்ப்பு தான்ப்பா. நான் ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேப்பா. என்ன உன் அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? உன் அப்பா எதை செஞ்சாலும் அதை கரெக்டா செய்வேன்னு உனக்கு தெரிய வேணாமா? ஆமாப்பா எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன்ப்பா, அவ்வளவுதான்ப்பா. நம்ம மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க போற கம்ப்ளைண்ட் அவ அங்கேயே இருக்கட்டும், விடுங்கப்பா. அவளுக்கெல்லாம் இதெல்லாம் தேவைதான்ப்பா. எப்படி எப்படி ஒட்டு கேட்டுட்டு அவ அந்த ஓட்டம் ஓடுறான். அதுவும் அந்த போலீஸ்காரன் கிட்ட போறான்ப்பா. அவ எல்லாத்துக்கும் காரணம் அந்த போலீஸ்காரன் தான்ப்பா. நீ கவலைப்படாத, அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு நாள் இருக்கு. அவன் எப்படி இவ்வளவு கண்டுபிடிக்கிறான் நானும் பாக்குறேன். அவன் இருந்தனால தானே இவ ஆடு ஆடுனா. இப்ப என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். நீ எக்காரணத்தை கொண்டு அம்மா முன்னாடி அவ தூங்குறா அவளும் தூங்குறான்னு சொல்லிட்டு பேசிடாத. அப்படி நீ ஏதாவது பேசின நம்ம 2 பேரும் ஜெயில் கம்பியில தான் என்னணும், சரியா? சரிப்பா, நானே எதுவும் பேச மாட்டேப்பா. யார் எதை கேட்டாலும் எதுவும் சொல்லாத. அவளை பத்தி எனக்கு தெரியாது தெரியாது தெரியாதுன்னு மட்டும் சொல்லு. சரிப்பா, போலீஸ்காரன் இப்ப கூட வந்துட்டு தான் போனா. அவதானே இல்ல, இவ இங்க இருக்காள். இவளை பார்த்து ஆறுதல் சொல்ல வந்தானா ஆறுதல். பாத்தியாப்பா அவனுக்கு திமிர? அவன் பாட்டுக்கு வரான், அவன் பாட்டுக்கு போறான். இது என்னமோ அவ வீடு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ப்பா. விடு, இந்த வீடு இனிமே நம்மளோடது. நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ, நீ கவலைப்படாதமா. உன் அப்பா இருக்க வரைக்கும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அது எனக்கு தெரியும்பா. என்ன இந்த போலீஸ்காரன் உள்ளார வரும்போதான்ப்பா கொஞ்சம் கடுப்பா இருக்கு. சும்மா என்னமோ அவளை அந்த தாங்குறான்ப்பா. சாப்பிடாம உட்காந்து அழுந்துட்டு இருந்தாப்பா. வந்த உடனே சாப்பாடு போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கான்ப்பா. அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு பாத்தீங்களா? இதுல சொல்றான்ப்பா, உன் அக்காவை காப்பாத்தி கூட்டிட்டு வர்றது என்னோட பொறுப்புங்கிறான்ப்பா. எப்படி கூட்டிட்டு வர நானும் பாக்குறேன். அவ இருக்கிறது நம்ம கைக்குள்ளப்பா. அவன் என்ன நினைச்சாலும் அவளை காப்பாத்த முடியாது. அவன் தான்ப்பா சொல்லியிருப்பான். அவனால மட்டும் தான்ப்பா இவன்
போயிருக்கா. இவ போய் சொல்லியே ஆகணும்னு அவன் தான் சொல்லியிருப்பா. இவ இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லியிருப்பா. நீ வந்து கம்ப்ளைண்ட் கூட உன் சித்தப்பாவை நான் தூக்கி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பான்ப்பா அவன். ஏன் அப்பாவை இவ கேஸ் கொடுத்து உள்ளார போக வைப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காள் அப்பாவை. எப்படிமா நான் ஜெயிலுக்குள்ள போவேன்? எனக்கும் எல்லாமே தெரியும். என் அப்பாவை ஜெயிலுக்குள்ள வைக்கிறேன்னு நினைச்சதுக்கே அவளெல்லாம் கொண்டிருக்கணும்ப்பா. விடு, எனக்கு கொஞ்ச நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் நம்ம நினைச்சாதான் நடக்க போகுது. நீ எந்த கவலைப்படாது, சரியா? சரிப்பா, நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னப்பா பயம். ஆனாலும் அவளை சும்மா நான் விட மாட்டேப்பா. ஒவ்வொரு நாள் அந்த வீட்ல இருக்கும்போது நினைச்சு நினைச்சு அவ சாகணும்ப்பா. என் அப்பாவே ஜெயிலுக்குள்ள வைக்கிறேன்னு அவ நினைச்சால அடுத்த செகண்ட் அதை நினைச்சு கூட அவ பார்க்காத மாதிரி நான் பண்றேன்ப்பா. ஆனா அவளை ஒரு நாள் நானும் போய் பார்க்கணும்ப்பா. கண்டிப்பா நான் கூட்டிட்டு போறேம்மா. ஆனா இப்ப வேணாம். இப்ப நான் கூட்டிட்டு போறேன்னு வச்சுக்கோயே, யாராவது ஏதாவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். அதனால நீ கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நான் அவகிட்டே கூட்டிட்டு போய் விடுறேன். நீ அவளை என்ன பண்ணுமோ, அடிக்கணுமா அடி. யாரும் அங்க கேட்க போறது கிடையாது. அந்த போலீஸ்காரனா கூட கேட்க முடியாது. நீ பயப்படணும்னு அவசியமே இல்லம்மா. சரிப்பா, இது போதும்பா. சரிப்பா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் உட்காரேன்ப்பா. சரிம்மா. அப்ப இங்க வெளியிலயா? ஆமா, வெளியில போனா அதான் உன் அம்மா கிட்ட சொல்லிட்டு போலான்னு உன்னையும் கூப்பிட்டு அப்படியே பேசிட்டு போயிடலான்னு வந்தேன். அம்மா தூங்கிட்டு இருக்காங்களேப்பா. சரி, நான் போய் அவகிட்ட பேசிட்டு வரேன். அப்பா அவகிட்ட எல்லாம் நீங்க பேசாதீங்கப்பா. என்னப்பா நீங்க? இல்ல, அவ அக்காக்காக ஒரு ஆறுதல் சொல்ல வேணாம். அப்பா நீங்க எந்த ஆறுதலும் சொல்ல வேணாம். நீங்க ஏதாவது போய் பேசுனீங்கனாலே அந்த போலீஸ்காரன் வந்துருவான்ப்பா. இவர் சும்மா இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உடனே கால் பண்ணி சொல்லிடுவான். இவர் இப்படி வந்து பேசினாரு அப்படி வந்து பேசினாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவா. அதனால நீங்க ஒன்னும் அவகிட்ட எல்லாம் போய் பேசணும்னு அவசியமும் இல்லப்பா. அது இல்லாம ஏன் முன்னாடி எல்லாம் அவகிட்ட பேசுறேன்லாம் சொல்லாதீங்கப்பா. எனக்கு செம்ம கோவம் வந்துரும். சரிம்மா, என் பொண்ணுக்கு என்ன கோவம் வருது? ஆமாப்பா, அவகிட்ட நீங்க ஒன்னும் பேசவே தேவையில்ல. நீங்க கம்முன்னு போங்க, அம்மா கிட்ட நான் சொல்லிடுறேன். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்கப்பா. சரி, நீயும் பார்த்து பத்திரமா இரு. அந்த போலீஸ்கார ஏதாவது கேட்கணும்னு பாப்பான். எவ்வளவு கேட்டாலும் நீ சொல்லிடாது, சரியா? அப்ப நான் பாத்துக்கிறேன்ப்பா. உங்க பொண்ணா இருக்கேன்னா நான் போய் மாட்டிடுவேன் அவ்வளவு சீக்கிரம். என் பொண்ணு என்ன மாதிரிதான் இருக்கு. ஆமாப்பா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. என்ன இங்கதான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, ஆளையே காணும். வீடையே அவர் பூட்டி வச்சுட்டு போனாரு. சாவியை நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி இந்த வீட்டை விட்டு வேற எங்கேயாவது போயிருவாங்கன்னு சொல்லி பூட்டி இருக்கலாம்ல. இருந்தாலும் பூட்டி வைக்கிறதுல அது ரொம்ப தப்பு தானே. ஏன் அந்த சாருக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. அவங்க இங்கதான் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த சார் சொன்னாரு. பட் இங்க கூப்பிட்டு வந்து ஆளையே காணும். எங்க போனாங்க ஒண்ணுமே புரியலப்போ. சிஸ்டர் இருக்கீங்களா? சிஸ்டர், ஆமா, ட்ரெஸ் எடுத்துட்டே வந்திருக்கலாமே அந்த சிஸ்டர். எதுக்காக இவர் கொண்டு வந்து கொடுத்தாரு? ஒண்ணுமே புரியல. சரி விட, அவங்க ஃபேமிலி விஷயத்தை பத்தி நம்ம ஏன் டீட்டெயிலா கேட்டுக்கணும்? அவர் சொன்னாரு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும்னு. அதுக்கு தானே நம்ம வந்தோம். நம்ம பாட்டு கொடுத்துட்டு கிளம்புவோம். ஏன்னா அவங்களுக்கு தனிமை தான் ரொம்ப பிடிக்கும்னாரு. அப்புறம் நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்க கூடாதுல்ல. நம்ம பாட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்புவோம். இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு இதெல்லாம். அவங்க எங்கேயாவது போயிருவாங்க அப்படி இப்படின்னு பூட்டி வைக்கிறதுலாம். தனிமையா இருக்கணும்னு நினைச்சாங்களே தவிர வெளி உலகத்தையே பார்க்காம இருக்கணும்னு அவங்க நினைக்கலையே. அந்த சாருக்கு நம்ம சொல்லியும் புரியல. சொன்னதை மட்டும் செஞ்சா போதுங்கிறாரு. என்னமோ தெரியலப்பா. ட்ரெஸ் எடுத்துட்டு வரல, எப்படி தனிமையா இருக்கணும்னு வந்தாங்க. கேட்டா இந்த வீடு அவரோடதுங்கிறாரு. அப்போ ட்ரெஸ் கூட வச்சிருக்க மாட்டாங்களா? நம்மளும் காலையில வந்தோம், ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சுட்டு போயிட்டோம். அவங்க இருக்காங்களா இல்லையானு பாக்கல. அப்புறம் அவங்க பேசுறது கூட நம்ம கேட்கல. நம்ம பாட்டுக்கு வச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ கூப்பிட்டாலும் காதல விழுக மாட்டேங்குது. நம்ம கிட்டதான் கீ இருக்கு. அப்புறம் எப்படி அவங்க இங்க இல்லாம இருப்பாங்க? நம்மளும் ரொம்ப நேரமா கூப்பிட்டு பார்த்தாச்சு, ஆளையே காணுமே. இங்கதானே இருக்கணும். ஏன்னா அந்த சார் வேற எங்கேயும் போக முடியாது, இந்த ஒரு கீன்னு தான் சொன்னாரு. அது இல்லாம நம்ம கிட்டே யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, ஒண்ணுமே புரியலப்பா. இந்த சார் ஏன் தான் நம்ம கிட்ட இந்த வேலையை கொடுத்துட்டு போனாரோ? அவரு தேவைன்னா அவரே செஞ்சுக்கலாம்ல. அவங்களால பார்த்தா இவங்க கத்துவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் இவங்க பாட்டுக்கு வாழ விடலாம்ல. எதுக்காக புடிச்சு வச்சிருக்க மாதிரி புடிச்சு வச்சிருக்காங்க? அவங்க கூட இருக்க பிடிக்கல இந்த சிஸ்டருக்கு. அப்புறம் ஏன் இவங்க கிட்டயே துரத்தி துரத்தி வராங்க? ஐயோ, அந்த சாருக்கு சொன்னாலும் புரியாது. சொன்னதை மட்டும் செஞ்சா போதும்னு வேற சொல்றாரு. இவருக்குன்னா நம்ம மாட்டணும் பத்தியா? நம்மள சொல்லணும். ஓகே, நம்மளும் செய்யலாம்னு ஒத்துக்கிட்டோம் பத்தியா? அச்சா, இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா ஒத்துருக்கவே மாட்டேன். உன் குடும்பம் மாதிரி எங்களையும் பாருமான்னு சொன்னனால இவ்வளவு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. இப்ப கூப்பிட்டா கூட அவங்களுக்கு காதலே விழுக மாட்டேங்குது. அவங்க வேற சாப்பிடலன்னு சொன்னாங்க. சாப்பாடு எடுத்து வந்து கூப்பிட்டா காதலே விழுக மாட்டேங்குது. என்னமோ போ. பேசாம அந்த சாருக்கே கால் பண்ணி சொல்லிடுறாமா. ஆனா அவர் ஏதாவது ஒரு அர்ஜென்ட்னா மட்டும் தானே கால் பண்ண சொன்னாரு. ஐயோ, இந்த சிஸ்டர் கிட்டயாவது நம்ம பேசலாம். உங்க குடும்பம் உங்களை பத்திரமா வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்போம். அப்பவாது அந்த சிஸ்டருக்கு புரியுதா இல்லையான்னு பாக்கலாம்ல. ஏன்னா பாரு, அவங்க குடும்பம் இவங்களுக்காக என்னென்னலாம் செய்யறாங்கன்னு. இவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு பூட்டியெல்லாம் வைக்கிறாங்க. அப்ப நேரத்துக்கு வந்து என்ன பாத்துக்க சொன்னாங்க. எங்கேயாவது வெளியில போயிட்டா எனக்கு உடனே கால் பண்ணுமான்னு வேற சொன்னாங்க. இப்படி பாத்துக்கிற குடும்பத்தையே இந்த சிஸ்டர் விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு தான் தெரியல. ஐயோ போ, இப்படிப்பட்ட குடும்பம் கிடைக்கிறதுல லக்கு தான். ஏன் தான் இந்த சிஸ்டருக்கும் புரியல, அவங்க குடும்பத்துக்கும் புரியல. இப்படி பூட்டி வச்சிருந்தா தனிமையா இருக்கணும்னு தான் யோசிப்பாங்க. அதை சொன்னா அவர் கேட்டாரா? இல்லம்மா, அந்த பொண்ணுக்கு எங்களெல்லாம் பிடிக்காது, அதனாலதான் இந்த வேலையை பாக்குறோம்னு சொல்றாரு. பிடிக்கலன்னா அப்புறம் விடவாது செய்யலாம்ல. இதுக்காக இப்படி பூட்டி வச்செல்லாம் டார்ச்சர் பண்ணும். சரி, அவங்களுக்கு அவங்க பொண்ணு ரொம்ப முக்கியம் இருக்கலாம்ல. அதனால கூட இப்படி பண்ணலாம். நீ ஏன் இப்படி யோசிக்கிற? உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத.
நம்ம குடும்பம்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக நம்ம எவ்வளவு செய்ய வேண்டியதா இருக்கு. அதுக்காக மட்டும் நீ செஞ்சா போதுமா? தேவையில்லாம அவங்க குடும்பத்துக்குள்ள போய் நுழையறேன் அப்படி இப்படின்லாம் நீ யோசிக்காத. அப்புறம் உனக்கு தான் அவமானம், உன்னதான் திட்டுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோ. நல்லா பேசாம நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? அவங்கள வேற ஆளை காணும். எவ்வளவு நேரம் தான் நம்மளும் கூப்பிடுறது? கூப்பிட்டு வராத போது நம்ம இங்கே எதுக்கு நின்னுக்கிட்டு நம்ம கிளம்புவோம். அந்த சார் கிட்ட கால் பண்ணி சொல்லிடுவோம். கால் பண்ண கூடாதுன்னு இருக்காரு, நம்மள ஏதாவது திட்டிடுவாரோ. வேணா நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாப்போம். சாப்பிடலன்னா வேணா அந்த சாருக்கு கால் பண்ணிடுவோம் அவங்க இங்க இல்லன்ட்டு. நம்ம இவ்வளவு கூப்பிட்டு வரலன்னா இங்க இல்லன்னு தானே அர்த்தம். ½ கழிச்சு வந்து பாப்போம். அதுக்கப்புறம் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி சொல்லிக்கலாம். எல்லாரும் போய் தேடுறேன்னு சொல்லிட்டு நம்மள திட்டாங்கன்னா போச்சு. அதனால எதுக்கு உனக்கு இது தேவையில்லாத வேலை? கம்மனு வந்தமா சாப்பாடு கொடுத்தமா போனமான்னு இருக்கணும்டி. அப்படி இல்லையா அந்த சாருக்கு கால் பண்ணி சொல்லிடணும். நீ ஏதாவது பண்றேன்னு தேவையில்லாம எல்லாத்துட்டும் இருந்து திட்டு வாங்காம இரு. நம்ம கிளம்புவோம். இங்கே எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? கூப்பிட்டு வரல, ½ கழிச்சு வந்து பாப்போம். நீங்க யாரு? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்களை யாருங்க இங்க வர சொன்னா? தயவு செஞ்சு கிளம்புங்க. என் சித்தப்பா பார்த்தாருன்னா அவ்வளவுதான். கிளம்புங்க. நீங்க யாருங்க? நீங்க எதுக்குங்க உள்ளார வந்தீங்க? உங்களுக்கும் ஆபத்து தான். தயவு செஞ்சு கிளம்புங்க. என்ன பேசுறாங்க இவங்க? ஐயோ ஒண்ணுமே புரியலையே. நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. என் சித்தப்பா இப்ப வந்தாருன்னா அவ்வளவுதான். நீங்க எதுக்குங்க தேவையில்லாம இதுக்குள்ள வந்தீங்க? ஏங்க இப்படி பண்றீங்க? கிளம்புங்க. என்னாச்சு? ஐயோ உங்களை யாருங்க இங்க வர சொன்னா? கிளம்புங்க. ஐயோ நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருந்தேன், நீங்க காதுலயே வாங்கிக்கல. உங்களை ஆளை வேற காணோங்க. நான் குளிச்சிட்டு இருந்தேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளம்புங்க. என் சித்தப்பா பார்த்தாருன்னா அவ்வளவுதான். ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளம்புங்க. நீங்க ஒரு நிமிஷம் நான் பேசுறது கேளுங்க. ஐயோ ப்ளீஸ், நீங்க எங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். நீங்க இங்க இருக்க கூடாதுங்க. இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஆபத்து தான். தயவு செஞ்சு கிளம்பிருங்க. இனிமே இந்த பக்கம் வராதீங்க. நீங்க எப்படி முதல்ல உள்ளார வந்தீங்க? சித்தப்பா தானே பூட்டி கீ எடுத்துட்டு போயிருந்தாரு. நீங்க எப்படி உள்ளார வந்தீங்க? தயவு செஞ்சு அவர் கண்ணுல மாட்டாம எப்படியாவது வெளியில போயிருங்க. நான் உங்களை இங்க பார்த்தாருன்னா அவ்வளவுதான். ப்ளீஸ் நான் உங்களையும் திட்ட ஆரம்பிச்சிருவாரு. கிளம்புங்க. ஐயோ அப்படி இல்லைங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு உள்ளார வந்தீங்களா எனக்கு தெரியல. ஆனா கிளம்பிருங்க இப்போ ப்ளீஸ். இந்த வீட்டுக்கு என்கிட்ட தான் இருக்கு. இந்த வீட்டுக்கு உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? இல்லங்க உங்க சித்தப்பா தான் கீ கொடுத்தாரு என்கிட்ட. உங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுக்கணும்னு என்கிட்ட தான் சொன்னாரு. சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னாரா? ஆமா உங்க சித்தப்பா தான் சொன்னாரு. உங்களுக்கு தனிமைனா தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. அவங்களால சுத்தமா பிடிக்காதான். எனக்கு என் சித்தப்பாவை சுத்தமா பிடிக்காதுதான். ஆனா எனக்கு தனிமையெல்லாம் சுத்தமா பிடிக்காதுங்க. அப்புறம் இந்த வீட்டுல எப்படி? தேவையில்லாம சொல்லி அவங்களுக்கு பிரச்சனை கொண்டு வராது. அமைதியா ரெடி. அவருதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, நீ அமைதியா எங்க என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பாடு வச்சிட்டீங்களா? நீங்க கிளம்புங்க. ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா? 2 நாளா ரொம்ப தனிமையிலேயே இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? தாராளமாங்க. என்னாச்சுக்கா? ஏங்க சோகமாயிட்டீங்க? உங்களை அக்கான்னு கூப்பிடலாம் தானே? ஏன்னா பெருசா சொல்லிக்க எனக்கு யாருமே இல்லக்கா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கூப்பிடலாமா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏங்கா தனிமையில இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க குடும்பம் உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. எனக்கெல்லாம் இப்படிப்பட்ட குடும்பம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன்க்கா. எனக்கு தனிமையினால சுத்தமா பிடிக்காதுக்கா. எனக்கு சந்தோஷமா யார்ட்டையாவது பேசிக்கிட்டே இருக்கணும்னு தான்க்கா தோணும். நான் நீங்க ஏங்கா இப்படி இருக்கீங்க? போங்கக்கா, உங்க ஃபேமிலி கூடயே சந்தோஷமா வாழுங்கக்கா. என்னாலயும் என் தங்கச்சி பிரிஞ்சு வர முடியல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல. நான் யார்ட்டையாவது சொல்லி மனசு விட்டு அழுகணும்னு தோணுது. அக்கா என்னக்காச்சு? உங்க தங்கச்சியா நினைச்சு என்கிட்ட சொல்லலாம்க்கா. என்னமோமா தனிமையை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. தனிமைக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு போலமா. அதுதான் யாரு கூடயும் இருக்க கூடாதுன்னு இங்க வந்திருக்கேன். சரிக்கா, அதுக்கு எங்க பூட்டிட்டு போயிருக்காங்க உங்க சித்தப்பா? இங்க விட்டு நான் வேற எங்கேயாவது போயிட்டேனா இருக்கக்கூடாதுல, அதனால பூட்டிட்டு போயிருப்பாரு. சரிக்கா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுலயே இருங்கக்கா. உங்களுக்கு தனிமையை தான் பிடிச்சிருக்குன்னா தனிமையா இருங்க. கொஞ்ச நாளைக்கு இருங்கக்கா. அதுக்கப்புறம் உங்க குடும்பத்து கூட போயிருங்க. அப்பதான்க்கா சந்தோஷமா இருக்கும். ஆனா எனக்கு குடும்பம் வேணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன்னு தெரியுமாக்கா? ஆனா எனக்கு பெருசா யாருமே இல்லக்கா. இப்போ எனக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்கக்கா. இப்படிதான் போற ஒவ்வொரு ஊர்லயும் இப்படிதான்க்கா உறவை தேடிப்பேன். இந்த ஊர்ல எனக்கு நீங்க இருக்கீங்கக்கா. இருப்பீங்க தானக்கா? உனக்கு நான் இருக்கேன்டா. நீ கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என் லைஃபை பத்தி சொல்றதுக்கெல்லாம் பெருசா எதுவும் இல்லக்கா. உங்க லைஃப்ல ஏதாவது இருக்காக்கா? என் லைஃப்ல பெருசா இருக்கு. ஆனா இதெல்லாம் சொல்லவே முடியாது. அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். ஐயோ அக்கா கவலைப்படாதீங்கக்கா. இதுக்கு மேல நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அதான் நான் இருக்கேன்ல. எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா, நான் இருக்க இடம் நல்லா கலகலன்னு இருக்குன்னுவாங்க. அதுதான் உங்க கூட நான் இருக்கேன்லக்கா. இனிமே கலகலன்னு இருக்கும். சரியாக்கா? நீங்களே உங்க தனிமையை விட்டுருவீங்க பாருங்கக்கா. நான் இருக்கேன்ல, சந்தோஷமா இருப்பேன். அதனால உங்களையும் சந்தோஷமா இருக்க வைப்பேன். சரியாக்கா? சரிடா. ரொம்ப சிரிச்சு அழகா பேசுறேன். நான் எப்போதுமே அப்படிதான்க்கா. யாரை பார்த்தாலும் நல்லா சிரிச்சு பேசுவேன். எனக்கு என்னமோ தெரியலக்கா, என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு யோசிப்பேன். ஆமாண்டா, நம்ம சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா அவங்க நம்மள சந்தோஷமா இருக்க வைக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்களே. அக்கா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இப்ப பாருங்க, நான் உங்களை சந்தோஷமா இருக்க வைப்பேன். அப்ப நீங்க என்ன இருக்க வைக்க மாட்டீங்களா? இல்லடா, சில பேர் சொல்றேன். சில பேர் ஒருத்தவங்க அவங்க மனசுக்குள்ள ஏதோ நினைச்சிட்டு இருக்காங்க. உங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி வேணா அப்படி வந்திருக்கலாம்க்கா. ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் பாருங்களேன், எல்லாரும் உங்களை சந்தோஷப்படுத்துறவங்களா தான் வருவாங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியலடா. ஆனா ஒருத்தனை நான் ரொம்ப காதலிக்கிறேன்.
அக்கா உங்களுக்கு லவ் ஸ்டோரி இருக்கா? ஆமாண்டா, எனக்கு லவ் ஸ்டோரி இருக்கு. காதல் என்னை பிழிகிறதே, கண்ணீர் நதியாய் வழிகிறதே, நினைப்பதும் தொல்லை, மறப்பதும் தொல்லை, வாழ்வே வலிக்கிறதே. காட்டில் தொலைந்த மழை துளி போல் கண்ணே நீயும் தொலைந்ததென்ன, நீரினை தேடும் வேரினை போல பெண்ணே உன்னை கண்டெடுப்பே. யாருக்கா அது? தெரியாது. அக்கா என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்லை, இதுதான்டா உண்மை. எனக்கு யாரு என்ன ஏது எதுவுமே தெரியாது. அவரோட பேர் கதிருங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும்டா. விடுங்கக்கா, நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இது எந்த மாதிரி காதல்னா கனவுல வர காதல்னு சொல்லலாம். கனவுல வருவாங்கன்னா அவங்க நேர்லயும் இருக்காங்கன்னு தாங்க அர்த்தம். எங்கேயாவது நீங்க பாத்திருப்பீங்க, அதனால கனவுல வரலாம்ல. அப்ப கனவுல வராதுன்னா மூஞ்சி தெரிஞ்சிருக்கும்ல. நீங்க சொல்லுங்க, அப்படியே போயிட்டு எல்லாத்துக்கும் கேட்போம். இன்ன வரைக்கும் அவரோட மூஞ்ச நான் பார்த்தது இல்ல. எப்பெல்லாம் என் கனவுல வராரோ அப்பெல்லாம் திரும்பி மட்டும் நினைப்பாரு. ரொம்ப செல்ஃபிஷ் போலக்கா, விடுங்க பாத்துக்கலாம். உங்களோட சந்தோஷம் அவங்க தானே, அவங்களே உங்களை தேடி வருவாங்கக்கா. பாத்துட்டே இருங்க, அவங்க உங்க கூட சீக்கிரமா வந்து சேருவாங்க. சேர்ந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்டா. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவங்க வருவாங்க. சரிடா, சரி நீ கிளம்பு. சித்தப்பா வந்தா உன்னையும் திட்ட போறாரு. சரிக்கா நான் வரேன், நீங்க சாப்பிட்டுருங்க. சரி நான் பாத்துக்கிறேன்டா, நீ கிளம்பு. பாய்க்கா நான் வரேன். சரி பாய்டா. அக்கா நைட் ஆயிடுச்சு, காலையில இருந்து எதுவும் சாப்பிடலன்னு சொன்னாங்க. இப்ப தயவு செஞ்சு சாப்பிடுங்க சரிங்களா? சாப்பிட்டு தாங்க நீங்க தூங்கணும். நான் கடையில வந்து பாக்குறேன் உங்களை. சரிடா. நீ எங்க இருக்க? இங்கதான் பக்கத்துல தெரியுதுல வீடு. கண்ணல இருந்து பார்த்தாலே தெரியும் பாருங்க. உங்களுக்கு ஏதாவதுனா எனக்கு கூப்பிடுங்க சரிங்களா? சரிடா நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி நான் வரேன். சரி போயிட்டு வாடா. இப்ப வந்த பொண்ணு கூட சொல்லுது பாரு, சந்தோஷம் உங்களையே தேடி வரும்னு. எனக்கு தெரியலடா தேடி வருமான்னு. உன்னை பார்க்கணும் போல இருக்கு கதிர். உன் முகத்தை பார்க்கலனாலும் பரவாயில்லடா, ஆனா உன்னை நான் பார்க்கணும்டா. ப்ளீஸ்டா, உன்னை ரொம்ப காதலிக்கிற கதிர். ஐ லவ் யூ கதிர், ஐ லவ் யூ கதிர். உயிரை வேரோடு கிளையாலே என்னை செந்தில் தாரே, எங்கே சென்றாயோ கள்ளே, உன் ஜீவன் ஓடும் முன்னே ஓடோடி வா. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக